வணக்கம், பேரன்புடன் உங்கள் விஜயன். இன்னைக்கு வந்து நம்ம மத கஜராஜா இந்த திரைப்படத்தை நம்ம தான் பார்க்க போகிறோம். 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம். அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொன்னோன்னா அதோட ட்ரெய்லர்லாம் எடுத்து பார்க்கும்போது என்னடா அது கொஞ்சம் பழசாக இருக்கு அப்படின்னு தான் தோணுச்சு. பட் ரிலீஸ்க்கு 2 நாளைக்கு முன்னாடி புதுசாக ஒரு ட்ரெய்லர் விட்டாங்க. அதில் கொஞ்சம் நம்பிக்கை வந்துச்சு. ட்ரெய்லர் புதுசாக கட் பண்ணியிருந்தாங்க. படத்தை மெனக்கிட்டு உட்காந்து கட் பண்ணியிருக்க போகிறாங்க. நிஜமாவே உட்காந்து எடிட்டிங் பண்ணியிருக்காங்க. ஏன்னா படம் ஒரு ஃபாஸ்ட் பேஸில் இருக்குது. ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம்ங்கிற எந்த விதமான அறிகுறியுமே கிடையாது. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ புதுசாக இருக்குது. முதல்ல நம்ம லைக்காவுக்கு ஒரு நன்றி சொல்லிடலாம். அவங்க விடாமுயற்சிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்னு சொன்னோடனே வந்து இந்த பொங்கலுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 2 படம்னு வரிசையாக படங்கள் வந்துகிட்டு இருக்கு. அதில் இந்த பொங்கலுக்கு பிளாக் பஸ்டர் கிளியர் கட் வின்னர் அப்படின்னா மதகஜராஜா தான். சுந்தர்சி சுந்தர்சி வந்து காமெடி படங்களுக்கு பெயர் போனவர். அவரோட இப்போ இப்போ இன்னைக்கு தேதியில் காமெடி படம், தமிழில் காமெடி படம் எடுக்கிறதுக்கு அவர் அடிச்சுக்கிறது ஆளே கிடையாது அப்படின்னு இருந்த காலகட்டத்திலேருந்து அவர் ஹாரர் பக்கம் போனோம்னா, ஹாரர் காமெடி பக்கம் போனாலும் அவர் எடுத்த அந்த காமெடி வந்து இன்றைக்கும் காலம் கடந்து நிற்கிது அப்படிங்கிறது உண்மையிலேயே இது ஏதோ கிளாசிக்லாம் கிடையாது. ஒரு பக்கா மசாலா படம் அவ்வளோதான். பட் பொங்கலுக்கு ஃபேமிலியோட பார்த்து குடும்ப தேட்டருக்கு போய் செலிப்ரேட் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்கும். நான் எக்ஸாஜரேட் பண்ணி தான் சொல்லலாம். ஆனால் நிஜமாவே மொத்த தேட்டரும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு படத்தில் விழுந்து விழுந்து சிரிச்சிச்சு. அரண்மனையெல்லாம் வரிசையாக வருதுல்ல, அதில் வந்து உங்களுக்கு பாதி ஹாரர் இருக்கும், பாதி காமெடி இருக்கும். இதில் முழுக்க முழுக்க காமெடி மட்டும்தான். அதனால தேட்டரே விழுந்து விழுந்து சிரிச்சு. அதுவும் கடைசி 20 நிமிஷம்லாம் நிற்கவே இல்லை சிரிப்பு. அதே மாதிரி விஜய் ஆண்டனியோட 2 பாடல்களுக்கு வந்து விஷால் பாடுற பாட்டு, அதுக்கப்புறம் போஸ்ட் என் கிரெடிட்ஸில் வர்ற 2 சாங்குக்கும் மொத்த தேட்டரும் எழுந்து ஆடிச்சு. வயசு வித்தியாசம் பார்க்காம அப்படி ஒரு செலிப்ரேஷன் ஆச்சு. இந்த மாதிரியான செலிப்ரேஷன் தேட்டரில் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. பிளாக் பஸ்டர் படங்கள்லாம் வருது, ஆனால் மக்கள் கம்முன்னு உட்காந்து பார்த்துட்டு வந்துடுவாங்க. பட் செலிப்ரேட் பண்ணி பார்க்கக்கூடிய படங்கள் வர்றது தமிழில் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அந்த குறையை இந்த படம் நிறைவேற்றி வைக்குது. சுந்தர்சி அவர் வந்து மறுபடியும் காமெடி படம் இயக்குறதுக்கு திரும்பி வரணும். முழுக்க முழுக்க காமெடி இது பண்ணிட்டு இதையே ஒரு மதகஜராஜா 2 எடுத்தா கூட படம் கண்ணம்தான் ஓடும். அதுக்கப்புறம் சந்தானம் அவர் திருப்பி காமெடி ட்ராக்குக்கு வந்தார்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அவர் ஹீரோவான நடிக்கிற படங்களில் எதெல்லாம் வந்து ஹாரர் காமெடியாக இருக்கோ அது மட்டும்தான், அந்த படங்கள் மட்டும்தான், தில்லுக்கு துட்டு மாதிரியான ஹாரர் காமெடிஸ் மட்டும்தான் அவருக்கு ஒரு வெற்றியை கொடுக்குது. மற்ற படங்கள்லாம் ஏதோ வருது போகுதுன்னு தான் இருக்குது. அதனால் அவர் திருப்பி காமெடிக்கு வந்தாலும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி விஜய் ஆண்டனி அவருக்குமே பெரிய கமர்ஷியல் வெற்றி பிச்சைக்காரனுக்கு அப்புறம் எதுவுமே கிடையாது. ஸோ அவருமே வந்து நடிக்கிறதை விட்டுட்டு அவரும் ஜிவி பிரகாஷும் திருப்பி இசைக்கு வந்தாங்கன்னா வந்து இந்த 3 பேரோட இது இருக்குல்ல, விஜய் ஆண்டனியோட இசை, சந்தானத்தோட காமெடி, சுதர்சியோட காமெடி டைரக்ஷன், கதை, இது 3மே தமிழ் சினிமா மிஸ் பண்ணுது. இவங்க 3 திரும்பி வந்தாங்க அப்படின்னா அது தமிழ் சினிமா வந்து பேக் டு ஃபார்மாக கொண்டாந்துடும். படத்தில் கேரக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் விஷால், அஞ்சலி, வரலட்சுமி எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மனோபாலா, மணிவண்ணன் அப்படின்னு நிறைய மறைந்த கலைஞர்களும் இருக்காங்க. அவங்க மனோபாலாலாம் சான்ஸே இல்லை. அவருடைய லாஸ்ட் பெஸ்ட்டு திரைப்படம் இதுவாக தான் இருக்கும். அவர், சந்தானம், அவங்க மொட்டை ராஜேந்திரன், நான்குட ராஜேந்திரன்லாம் சேர்ந்து கிளைமேக்ஸில் பண்ணுற காமெடிலாம் வந்து அதகலமாக இருந்துச்சு. அப்படி இருந்துச்சு இந்த திரைப்படம். இந்த பொங்கல் லீவில் ஃபேமிலியோட தாராளமாக தேட்டரில் போய் உட்காந்து பார்த்து சிரித்து நல்லா கலகலன்னு இருந்துட்டு கலகலப்பாக இருந்துட்டு வரக்கூடிய ஒரு திரைப்படம். தேட்டரில் பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஓடிடியில் உட்காந்து பார்க்கும்போது அந்த ஒரு வைப்பு கிடைக்காது. இது வந்து அந்த வைப்போட கொண்டாடப்பட வேண்டிய ஒரு திரைப்படம் தான். இந்த 3 பேரும் அவங்கவுங்க துறைக்கு திரும்பி வந்தாங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கும். இந்த விஷயம் பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பை பகிர்வோம். நன்றி.